அனைவருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமிலேருந்து தம்பையா பேசுகிறேன். இந்த சேனலோட முதற் நோக்கமே உலகத்தில் உள்ள கடைகோடி தமிழன் வரைக்கும் ஆங்கில அறிவு, ஆங்கில புலமைங்கிற மகத்தான இந்த ஒரு திறமையை கொண்டு போய் சேர்க்கறது தான். ஸோ இதுவரையிலும் நம்ம 8 வீடியோஸ் பார்த்துருக்கோம் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி. இது வந்து 9வது வீடியோ. எகெயின் இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஏன்னா அது 9வது வீடியோவில் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் 8 டைப்பு நீங்கள் பார்த்தீங்க. ஒவ்வொரு டைப்லேயும் 3 தனித்தனி வகையை நீங்கள் பார்த்தீங்க. இப்போ 9வது வாக்கிய அமைப்பு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்கு சிம்பிள் ஃபியூச்சர்னு சொல்லுவாங்க. ப்ரெசண்ட்டும் பாஸ்ட்டும் பார்த்துட்டோம். இப்போ ஃபியூச்சர் பார்க்குறோம். ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் இஸ் ஓவர், ரைட்? ஃபியூச்சரில் இந்த ஃபஸ்ட் இது வந்து சிம்பிள் ஃபியூச்சர். இந்த சிம்பிள் ஃபியூச்சரில் ஐ வில் ரைட், அந்த ரைட்டுங்கிறது அப்படியே எடுப்போம், லெட்டர் அப்படியே எடுத்துக்குவோம். ஐ வில் ரைட் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதுவேன். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளாக ஐ வில் see a picture, ஐ வில் see a மூவி, நான் ஒரு திரைப்படம் பார்ப்பேன். ஸோ இது ரெண்டுமே ஃபியூச்சரில் இருக்குது. இது சிம்பிள் ஃபியூச்சர்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வில் அப்படிங்கிறது சப்போர்ட்டிங் வேர்பு, அண்ட் ரைட் அப்படிங்கிறது மெயின் வேர்பு. இந்த சப்போர்ட்டிங் வேர்பு அப்படிங்கிறது உதவி செயல் வார்த்தை இல்லை உதவி வினைச்சொல். ஸோ இப்போ இது என்ன அப்படின்னாக்கா ரெண்டுமே இருக்குது உங்களுக்கு. வில்லும் இருக்குது, ரைட்டும் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லணும்னாக்கா எப்படி ஸ்டேட்மெண்ட் ஃப்ரேம் பண்ணுவீங்க? ஐ வில் ரைட் எ லெட்டர். அந்த 7 வார்த்தைகளை எப்பொழுதும் ஞாபகம் வச்சுக்கணும். ஐ வில் ரைட் எ லெட்டர், we will write a letter, you will write a letter, you will write a letter, he will write a letter, she will write a letter, it will write a letter, they will write a letter. அப்படிங்கிறப்ப ஐ வில் ரைட் எ லெட்டர்னா நான் ஒரு கடிதம் எழுதுவேன். வி வில் ரைட் எ லெட்டர்னா நாங்கள் ஒரு கடிதம் எழுதுவோம். யூ வில் ரைட் எ லெட்டர்னா நீ ஒரு கடிதம் எழுதுவாய். யூ வில் ரைட் எ லெட்டர்னா நீங்கள் ஒரு கடிதம் எழுதுவீர்கள். ஹீ வில் ரைட் எ லெட்டர்னா அவன் ஒரு கடிதம் எழுதுவான். ஷீ வில் ரைட் எ லெட்டர்னா அவள் ஒரு கடிதம் எழுதுவாள். இட் வில் ரைட் எ லெட்டர்னா அது ஒரு கடிதம் எழுதும். தே வில் ரைட் எ லெட்டர்னா அவர்கள் ஒரு கடிதம் எழுதுவார்கள். இப்போ கடிதம் எழுதுவார்கள், கடிதம் எழுதுவேன், வில் ரைட். இந்த வில்லுங்கிறது ஃபியூச்சரை குறிக்கும், எதிர்காலத்தை குறிக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி ஆம், ஈஸ், ஆர் எல்லாம் பற்றி பேசுகிறோமோ வில்லையும் அது மாதிரி பேசணும். ரொம்ப முக்கியம். வில் அப்படிங்கிறது எதிர்காலத்தை குறிக்கும். இப்போ இதில் வெவ்வேறு வகையில் பார்க்கலாம். முதல் வகை பாசிட்டிவ் பார்த்துட்டோம். இப்போ நெகட்டிவ் எப்படி பார்க்கலாம்? ஐ வில் ரைட் எ லெட்டர், உங்களுக்கே இப்போ தெரியும் வில்லுக்கும் ரைட்டுக்கும் நடுவில் நாட் போடணும். எப்படி உங்களுக்கே அது தெரியும்? ஐ வில் ரைட் எ லெட்டரில் வில்லுக்கும் ரைட்டுக்கும் நடுவில் நாட் போட்டால் சரியாக போச்சு. ஐ வில் ரைட் எ ஐ வில் நாட் ரைட் எ லெட்டர், நான் எழுத மாட்டேன், நான் ஒரு கடிதம் எழுத மாட்டேன். அப்படி நீங்கள் பார்க்குறப்ப ஐ வில் நாட் ரைட் எ லெட்டர், ரொம்ப ஸ்லோவாக சொல்கிறேன். வி வில் நாட் ரைட் எ லெட்டர், you will not write a letter, you will not write a letter, he will not write a letter, she will not write a letter, it will not write a letter, they will not write a letter, Ramesh will not write a letter, Ramesh and Mahesh will not write a letter, Batma will not write a letter, Rani will not write a letter, Batma and Rani will not write a letter. எதுக்கா இவ்வளோ தூரம் இவ்வளோ சொன்னோன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம். எங்கேயுமே சேஞ்ச் இல்லை. பார்த்தீங்களா? ஃபியூச்சர் வந்து ஈஸியஸ்ட். நீங்கள் இதுவரையிலும் 8 பார்த்துட்டீங்க. 9வது பார்க்குறப்ப ரொம்ப ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம், சர்வசாதாரணமாக பண்ணிடலாம். ஸோ ஐ வில் ரைட்டுக்கும் ஐ வில் நாட் ரைட்டுக்கும் நாட் மட்டும்தான் வித்தியாசம். எல்லா அந்த 7 வார்த்தைகள் நான் பிரதிபலிச்சால்னு சொல்ல ப்ரொனவுன் எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த நாட்டை போட்டுட்டு நெகட்டிவாக மாற்றலாம். அதே மாதிரி ரொம்ப சிம்பிள் கேள்வியாக மாற்றுறதும். ஸோ இந்த நெகட்டிவாக மாற்றுறதுல உங்களுக்கு தெரியும், நான் எழுத மாட்டேன், அவன் எழுத மாட்டான், அவள் எழுத மாட்டான், இது எல்லாமே அப்படியே வந்துடும். கேள்வியாக மாற்றணுன்னா நம்ம முன்னாடி பண்ண அதே டெக்னிக் தான். 2 சப்போர்ட்டிங், ஒரு சப்போர்ட்டிங் வெர்பு ஒரு மெயின் வெர்பு இருக்கப்ப இந்த ஃபஸ்ட்டு வர சப்போர்ட்டிங் வெர்பை வெளியில் ஓப்பன் பண்ணி வெளியில் எழுதிட்டு வந்துடுவீங்க. அவ்வளோதான். இங்கே ஐ வில் ரைட் எ லெட்டரில் வில்லை வந்து வெளில கொண்டு வந்துடுவீங்க. வில்லை ரைட் எ லெட்டர், நான் எழுதுவேனா? வில் வி ரைட் எ லெட்டர், நம்ம எழுதுவோமா? லெட்டர் எழுதுவோமா? நம்ம கடிதம் எழுதுவோமா? வில் யூ ரைட் எ லெட்டர், நீ கடிதம் எழுதுவியா? வில் யூ ரைட் எ லெட்டர், நீங்கள் கடிதம் எழுதுவீங்களா? வில் ஹீ ரைட் எ லெட்டர், அவன் கடிதம் எழுதுவானா? வில் ஷீ ரைட் எ லெட்டர், அவள் கடிதம் எழுதுவாளா? வில் இட் ரைட் எ லெட்டர், அது கடிதம் எழுதுமா? வில் தே ரைட் எ லெட்டர், அவங்க கடிதம் எழுதுவாங்களா? அதேமாதிரி வில் ரமேஷ் ரைட் எ லெட்டர், ரமேஷ் கடிதம் எழுதுவானா? வில் ரமேஷ் அண்ட் மகேஷ் ரைட் த லெட்டர், ரமேஷ் மகேஷன் கடிதம் எழுதுவானா? நீங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். திருப்பி பார்த்தீங்கன்னா அதில் வில்ல எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. வில்ல வெளியில் எடுப்பீங்க, அவ்வளோதான். எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. அப்படி பார்க்குறப்ப சிம்பிள் ஃபீச்சர் வந்து ரொம்ப ஒரு ஈஸியான டென்ஸாக நமக்கு தெரியும். அதே சமயத்தில் இங்கே இதோடய இது முடிஞ்சு போகிறதில்ல. இந்த 3 வகையோடைய முடிஞ்சு போகிறது கிடையாது. ஏன்னாக்கா இந்த வில் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் சப்போர்ட்டிங் வேர்பை மாற்றிட்டு ஏகப்பட்ட வேர்பை மாற்றுறாங்க. இங்கே தாங்க உங்களுக்கு நிறைய தேவைப்படுது, நிறைய இன்புட் தேவைப்படுது. எனக்கு கேட்குற கொஸ்டினில் 10 கொஸ்டினில் 8 கொஸ்டின் இந்த டென்ஸை பற்றியே உள்ளது தான். என்னென்னு பார்க்கலாங்களா?
ஐ வில் ரைட் அப்படின்னா நான் எழுதுவேன். இப்போ பாருங்கள், அந்த வில்லை மட்டும் தூக்கிட்டு அப்படியே நீங்கள் மாற்றிக்கிட்டே போகலாம். நான் எழுத முடியும் அப்படின்னா ஐ கேன் ரைட். நல்லா கவனமாக கேளுங்க, நான் ஸ்லோ பண்ணுறேன். ஐ வில் ரைட், நான் எழுதுவேன். அந்த வில்லை தூக்கிட்டு கேன் போட்டால் ஐ கேன் ரைட், நான் எழுத முடியும். ஐ ஷுட் ரைட், அந்த கேனை தூக்கிட்டு ஷுட்டை போட்டால் ஐ ஷுட் ரைட், நான் எழுத வேண்டும். அந்த ஷுட்டை தூக்கிட்டு மஸ்ட்டை போட்டால் கேர்ஃபுல்லாக பாருங்கள், ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருங்க. மஸ்ட்டு ஷுட்டை தூக்கிட்டு மஸ்ட்டை போட்டால் ஐ மஸ்ட் ரைட், நான் கட்டாயமாக எழுத வேண்டும். ஐ மே ரைட், மே எம்ஏஒய் போட்டாக்கா நான் எழுதலாம். ஐ மைட் ரைட், மே தூக்கிட்டு எம்ஐஜிஹெச்டி போட்டாக்கா மைட் ரைட், எழுதினாலும் எழுதலாம். அப்புறம் பாருங்கள், ஐ அதுக்கப்புறம் ஹாவ் டு ரைட், அந்த மேலாம் தூக்கிட்டு ஹாவ் டு போடுங்க, HAVE டு. ஹாவ் டுனா நான் எழுத வேண்டும். இது என்னென்னா ஹாவ் டுனா மஸ்ட்டுக்கு ஈக்குவல். ஐ மஸ்ட் ரைட்டும் ஹாவ் டுவும் ஒன்று தான். ஐ ஹாவ் டு ரைட்னா நான் எழுத வேண்டும். அப்புறம் ஐ கேன் ரைட் போட்டிங்க, இந்த கேனை தூக்கிட்டு குட் போடுங்க, COUD, என்னால் எழுத முடிந்தது. ஸோ ஐ கேன் ரைட்டுனா என்னால் எழுத முடியும். ஐ குட் ரைட்னா என்னால் எழுத முடிந்தது. இப்போயே பாருங்கள், ஒரு 10 வார்த்தைக்கு மேலே நம்ம வில்லை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இன்னமும் இதில் அதிகம் இருக்குது. ஐ ஹேட் பெட்டர் ரைட் அப்படின்னாக்கா நான் எழுத வேண்டும் கட்டாயமாக. ஐ ஹேட் பெட்டர் ரைட். அப்புறம் ஐ ஆட் டு ரைட், OUGHT, ஆட் டு ரைட் அப்படின்னாக்கா நான் எழுத வேண்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இதுக்கு பேர் மாடல் வேர்ப்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாடல் வேர்ப் ஸ்பெல்லிங் வந்து MODEL இல்லை, MODAL, மாடல் வேர்ப். இது பாசிபிலிட்டியை குறிக்குது. இது ரொம்ப முக்கியமானது. ஐ வில் ரைட், ஐ கேன் ரைட், ஐ குட் ரைட், ஐ மே ரைட், ஐ மைட் ரைட். அதேமாதிரி இந்த வில்லுக்கு அப்புறம் ஐ வுட் ரைட்னு சொல்லுவாங்க. ஐ வுட் ரைட்னா நான் எழுதுவேன், ஆனால் இமேஜினரி. ஐ வில் ரைட்னா நானும் எழுதுவேன், அதுவும் நான் எழுதுவேன். ஐ வுட் ரைட்னா இமேஜினரி, ஐ வில் ரைட்னா ரியல். அதேமாரி ஐ யூஸ் டு ரைட் அப்படின்னா நான் சின்ன வயசில் நான் எழுதினேன், சின்ன வயசில் நான் எழுதினேன். ஐ யூஸ் டு ரைட், இப்போ நான் எழுதலை. ஐ வுட்டுக்கு 2 யூஸ் இருக்குது. ஒன்று வந்து அந்த யூஸ் டு, இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, அந்த யூஸ் டு மாரியே யூஸ்டுக்கு ஈக்குவலான ஒரு மீனிங் வந்து வுட் இருக்குது. ஐ வுட் ரைட்னா நான் சின்ன வயசில் எழுதினேங்கிறது ஒரு அர்த்தம் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, ஐ வுட் ரைட்னா ஐ வில் ரைட்டோட இமேஜினரி, அது ஃபியூச்சரில் பட் இமேஜினரியாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இதில் எவ்வளோ வார்த்தை வந்திருக்குன்னு. இதெல்லாம் மாடல் வேர்ப்ஸ் தான். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல இது இருக்குது. இந்த 9வது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் என்ன அஸ்யூம் பண்ணியிருக்கேன், நான் என்ன யூகிச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் இந்த 8 வீடியோவும் பார்த்துட்டு இதை பார்க்குறீங்கன்னு, அப்படி பார்த்துட்டு இதை பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன ஐலேருந்து விலேருந்து தே வரையிலும் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி நீங்கள் பார்க்கலன்னா டெஃபினட்டாக போய் பார்த்துட்டு 1லேருந்து 8 பார்த்துட்டு திருப்பி 9வது சாப்டர் இந்த 9வது வீடியோவை பாருங்கள். 9வது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து இது இன்னும் ஒரு 3 வாக்கிய அமைப்பு இருக்குது. அது 3மே ஃபியூச்சரில் வர்றது தான். இது ஃபியூச்சரில் முதல்வது முடிஞ்சிடுச்சு, 2வது 3வது நாள் இன்னும் 3 இருக்குது. கட்டாயமாக அதை பாருங்கள். அது கூடிய விரைவிலேயே அடுத்தது உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கட்டாயமாக அடுத்து 9வது 10வது அதாவது 10, 11, 12 வீடியோ வரப்போகுது. அதோட நோட்டிஃபிகேஷன் வேணும்னா கட்டாயமாக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். விரைவில் 10வது வீடியோவோட 10வது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரோட சந்திப்போம்.